திராவிட முன்னேற்ற கழகத்தை அவங்களால தொட்டு பார்க்க முடிச்சுதா? யாராலும் முடியாது. எந்த கொம்பனாலையும் தொட்டு கூட பார்க்க முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது. கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டு. மேல கைய பாரு, தலைவனோட ஸ்டைல பாரு. ஏன்னா தேர்தல் முடிவுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சியில பார்த்துட்டு இருக்கோம். யார் அந்த படான் திரியா பொம்பளையா அவ காரை தூக்கி போட்டாரே நீ தாங்க மாட்டேன். என்னென்ன கூத்துக்கள்லாம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைமை என்னாச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். ஓ சாமி, கிட்டத்தட்ட பாதியே உடைச்சிட்டாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவங்களால தொட்டு பார்க்க முடிச்சுதா? யாராலும் முடியாது. எந்த கொம்பனாலையும் தொட்டு கூட பார்க்க முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது. உனக்கு தனியா கவனிச்சுக்கிறேன். ஆனா என்ன இதுல அழகுனா, நம்ம முன்பை விட ஆளுங்கட்சியா இருந்ததை விட இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கும் போதுதான் இன்னும் ஃபாஸ்டா இன்னும் சிறப்பா செயல்பட்டு இருக்கோம். டேய் டேய் டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. உறுதியோட செயல்பட்டு அதான் இந்த இயக்கத்துடைய பெருமை. ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. ஆமா, ஏதோ பரம்பரைன்ற என்ன பரம்பரை? ஈத்திர பரம்பரை. அதிமுகவை இவ்வளவு ஈஸியா அசை பாக்குறமே. ஆனா ஏன் திமுகவை நம்மளால கொஞ்சம் கூட சீண்டி பார்க்க முடியலன்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி கிட்டத்தட்ட திணறிட்டு இருக்கிறாங்க. ஏய் சும்மாறா, சத்தியமா சொல்றேன், குளத்தூர்ல தொப்பேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அடிச்சது யாரு? ஸ்ரீ ஜோசப் விஜய் எனும் நான். 2 படம் விழுந்த வீட்டுல 3வது படம் ஆகணும்னு நினைக்கிறவா மட்டும் முன்னாலே வாடா. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. அரசு வேலைக்கு பணம் பெற்றதாக அசோக் குமாருக்கு எதிரான இடி வழக்கில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. வெளிநாடு தப்பி சொல்ல செல்லாமல் இருக்க லுக் அவுட் நோட்டீஸும் இடி கொடுத்திருந்தாங்க. மீதி இருக்கிற 14 நாளும் நீ வர தடமும் தெரியக்கூடாது, போற இடமும் தெரியக்கூடாது. ஆனால் அதை எதிர்த்து தற்பொழுது மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணிருந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அரசுக்கு குறைந்தபட்சம் 1 ஆண்டாவது அவகாசம் கொடுக்க வேண்டும். ஊர் விட்டு தான் கரெக்ட். தமிழ்நாட்டில் ஊழல் குறைய தொடங்கியுள்ளது நம்பிக்கை அளிப்பதாகவும் வீத லீடர்ஸ் நிறுவனர் அண்ணாமலை பேச்சு. ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. அவதூறு வழக்கை வாபஸ் பெற வைப்பதற்காக திமுக பொருளாளர் டி.ஆர். பாலுவுடன் எந்த சமரசமும் செய்து கொள்ளவில்லை. தாவேக ஆட்சியை கவிழ்க்க நடந்த குதிரைபேர விவகாரத்தில் செந்தில் பாலாஜியின் சகோதரர் தற்போது வரை காவலர்கள் கண்ணில் சிக்காமல் டிமிக்கி கொடுத்து வரும் நிலையில் இவரையெல்லாம் பிடிக்க முடியாது சார். அண்ணன் தம்பி ஆகிய இருவருக்கும் லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பி அவர்கள் வெளிநாடு தப்பிச் செல்லாதவாறு நேக்காக லாக் செய்துள்ளது காவல்துறை. அட பாவிகளா, தப்பிச்சு ஓடலாம் பார்த்தா இப்படி உலக்கைய போட்டு மடக்கிறாங்க. மேலும் அவர்களது சொந்த ஊருக்கு சென்று செந்தில் பாலாஜியின் தந்தையிடம் சம்மனை கொடுத்து உங்கள் புதல்வர்களை விசாரணைக்கு ஆஜராக சொல்லுங்கள் என தங்கள் கையில் இருக்கும் சட்டக்கயிறு என்ற ஆயுதம் மூலம் பிடியை இறுக்கியுள்ளனர். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இன்னைக்கு சில பேர் சோஃபா வந்த உடனே நம்மளை விட்டுட்டு போயிருக்காங்க. இவர் பதவி ஆசை பிடித்து செய்கிறார். சோஃபா வந்து இறங்கியதும் போட்டி கொடுக்கிறார். பணம் கொடுக்கிறவன் அதுக்கு வேற வழியே தெரியாது அவனுக்கு, அப்படியே கொடுக்கணும்னு நினைக்கிறவன். அது நீ சொல்ற மாதிரி வெக்கமே இல்லையாடா? எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வாரத்துல திட்டிக்கிறேன். அப்புறம் வெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. 100 கோடினா எப்படி சோஃபால கொடுத்து அனுப்ப முடியும்? இப்படி மாட்டிக்கிட்டீங்க. அவங்க அரசியல் செய்யறாங்களாம், நம்மளை டேமேஜ் பண்றாங்களாம், நம்மளை காயப்படுத்துறாங்களாம், நம்முடைய தலைமையை பலவீனப்படுத்துறாங்களாம். சோஃபா வந்து இறங்கிருச்சு. அதுக்கப்புறம் திருமாவளவன் வந்தார். அது ஒருத்தன் சொல்ற குற்றச்சாட்டு.
தாவைக்கா தலைமையில் அமையப்படுற ஒரு கூட்டணிக்கு ஒரு முதல் கட்ட அச்சாரமா பார்க்கலாமா சார்? இந்த வந்துட்டாயா இந்த டைலாக்க சொல்றது. இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணாதீங்க. அப்புறம் நான் வேற மாதிரி மண்டை சூடாகி வேற மாதிரி நான் ஆயிடுவேன். எல்லா ஒரு பஞ்சாயத்துக்கு கிளம்பி வந்துடுறாயா ஒருத்தன். இது ஒரு ஆக்கப்பூர்வமா அரசியலா எடுத்துக்கீங்களேன். அப்படி நீங்க அந்த கண்ணோட்டத்துல பாருங்க. என்னால முடியாது. நீங்க எல்லாமே உடனே தங்கிங்க யாராவது பார்த்தோன்னா ஓ கூட்டணியா சந்திச்சா உடனே கூட்டணியா அது அப்படியே நீங்க சிந்திக்கிறீங்க. அகராதி பிடிச்ச பைபிளெல்லாம் வந்து நிக்கிறாங்களே. காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிக்கணும்னு அந்த முதல் வார்த்தை நான் தான் சொன்னேன். இந்த குதிரைபேரை ஆட்சி மீது அளவு கடந்த கோபத்தில் இருக்கிறார்கள். அப்படி என்னதான் சொல்ல ஆசைப்படுற? முழுசா சொல்லிடுறியா? நான் கேட்டு தொலைறேன். ஆக இந்த ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய கோபத்தை விட இப்பொழுது எங்கள் மீதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிகமான கோபம். அவர் டிசைன்ல எப்படி இருக்கு ஏன்னு சொன்னா இந்த ஆட்சி இன்னும் கலைக்காம இருக்கீங்களே, கவிழ்க்காம இருக்கீங்களே என்கிற அந்த கோபம். 50 வருஷமா ஒரே டெக்னிக்கா? அவன் அவ்வளவு காரி தூப்பியோ வைக்கவே இல்லாம திருச்சின்றீங்கல்ல. அந்த அறிக்கையை பேப்பரை பார்த்து வாசிக்கிறாரு. பேப்பர் பார்க்காம வாசியப்பா அதெல்லாம் கிடையாது. அந்த ஒரு 2 வரிய கூட பின்னாடி எழுதி கொடுக்கணுமா? மாட்டு என்னைக்கு இது வேணும். இப்படி ஒரு எதிர்கட்சி வச்சுக்கிட்டு வரும்போதெல்லாம் சிங்கம் சார் வாயை திறக்கவும், சிங்கம் சார் வாயை திறக்கவும், ஒரு 10 நிமிஷம் வாயை திறந்தாரு குளத்தூர்ல. உங்க அப்பாவை வீட்டுல உட்கார வச்சிட்டாரு. ஒரு 10 நிமிஷம் வாயை திறந்தாரு சட்டமன்றத்துல. நீங்க ஓடி போயிட்டீங்க. ஐயோ திரும்ப அடுத்த பட்ஜெட் கூட தரல வாயை திறப்பாரு. என்ன பண்ணீங்க? ஐயோ இதை யோசிக்க இல்லையே. அந்த மேல கொட்டையை மறந்துருக்காரு. என்ன அடி? இன்னைக்கு நடந்த ஆய்வு கூட்டத்தில் தஞ்சாவூர் கிழக்கு மாவட்டத்திலிருந்து நான் என்னுடைய கருத்தை சொன்னேன் பொதுச்செயலாளர்கிட்ட. சரத்தப்படியா? அதாவது நீங்களும் டிடிவி தினகரன் அவரை கட்சியிலே சேர்க்கணும். கட்சியில சேர்த்து நீங்க 2 பேரும் செயல்பட்டீங்கன்னாக்கா கட்சி நல்லா வலுவடையும். கேட்டா கெத்தா அவங்க அப்படியே கொத்தா பிடிச்சி முதுகுல 10 சவுக்கடி விளாசி பாருங்க. டெல்டாவில் கொஞ்சம் சோர்வாக இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன். நாளைக்கு சொல்றேன். அவர் இன்னொரு கட்சி நடத்துகிறப்பா அப்படின்னு சொன்னார். அதனால் எதிர்காலத்தில் 2 பேரும் இணைஞ்சாக்கா நிச்சயமாக பெண்கள் அப்படி கேவலம் பேசாது. தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி அமைக்கணும்னு என்னோட கருத்து. எங்கள் பகுதியில் பொதுமக்கள் தொண்டரை கருத்தை நான் அவர்கிட்ட சொன்னேன். கடுமையான ஒன்று அவர் காதில் உள்வாங்கிக்கிட்டா நல்லா அமைதியாக பொறுமையாக கேட்டார். வாழ்க்கையில ஒரே ஒரு ஐடியா எடுத்தாரு. அந்த ஐடியாவையே உங்க வாழ்க்கையாக்கி. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். தொடர்ச்சியாக உதயநிதி பேசுறாரு இது சோபா மாடல், குறிப்பாக அவங்களுக்குலாம் சோபா போச்சு அதனால மாறிட்டாங்க அப்படின்றது இன்னைக்கு கூட ஒரு திருமண வீட்டுல பேசியிருக்காரு. அவனை விடாதீங்க, அவனை வெட்டி கொல்லுகே அப்படின்னு பிபி அந்த பண்ணிக்குட்டி மாதிரி பதறிக்கிட்டே இருக்குது. இது எப்படி பாக்குறீங்க? மிக மிக அரசியல் பிழை. ஓபி என்னடி விட்டு கொடுத்துட்டா. இதுக்கப்புறம் டேய் கிட்ட பேசாதடா. நீ தான ஃப்ரெண்டா? அமெரிக்காடா. அது எதிர்கட்சி தலைவர் அவ்வாறு பேசுவது உலகதெல்லாம் சரியல்ல. அடிக்கல மாட்டேன் வாங்க. சூலி ஹோலி ஹோலியா திமுக முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு தற்போது வரை சிங்கப்பூரிலேயே இருக்கிறார். எப்போது தமிழகம் திரும்புவார் என்று கேள்வி எழுந்திருக்கிறது. முதலே உன்னை இங்க பாத்திருக்கேன், இன்னும் சரியாவலையா? என்ன கம்ப்ளைண்ட்? நேற்று இரவு ஏவாவேலு சென்னை திரும்புவதாக தகவல் வெளியான நிலையில் நேற்று இரவு சென்னைக்கு ஏவாவேலு வருவதற்கான விமான டிக்கெட்டும் புக் செய்திருந்ததாக கூறப்படுகிறது.
செய்யப்பட்டிருந்தும் நேற்று இரவு ஏவா வேலு சென்னைக்கு திரும்பவில்லை என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அடிங்கம்மா கோவிந்தா, டீ ரொம்ப சூடா இருக்குல்ல கோவிந்தா? ஆமா கோவிந்தா. கோவிந்தா, டீ ரொம்ப சூடா இருக்கா? ஆமா கோவிந்தா. எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கல நீ? டேய், உன்னதான் கேக்குறேன் டேய். இப்ப இதெல்லாம் எப்பேற்பட்ட தீய சக்திகள்ங்கிறத பாருங்க. மக்கள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. மக்கள் நீங்க கேவலமா 5 வருஷம் ஆட்சி நடத்திட்டீங்க, நீங்க வேண்டாம் உங்களை ஒதுக்கிட்டு இன்னொருத்தவங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. வெரி குட். உங்களுக்கு பிடிக்குதோ அவங்க 60 ஆண்டு கால அனுபவம் இருக்கோ, 100 ஆண்டு கால அனுபவம் இருக்கோ, அவங்க நேத்து வந்தவங்களோ முந்தா நேத்து வந்தவங்களோ, அதெல்லாம் பேச்ச கிடையாது. மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. அந்த தீர்ப்பு நம்ம தலைவணங்கி ஏத்துக்கிட்டு நம்ம இந்த 5 வருஷத்துல என்ன சரி பண்ணிக்கணும், நம்ம போன 5 வருஷத்துல என்ன தப்பு செஞ்சோம் அப்படின்றத விட்டுட்டு கணக்கு புக்ல இருக்க பிகர் வேற, கணக்கு பண்ற பிகர் வேற. எப்பேற்பட்ட தில்லு முள்ளு திருகுதால வேலை பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. இந்த திமுக நிலை தில்லு முள்ளு திமுக. ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பா? தில்லு முள்ளு பண்றதுதான் இவங்க வேலை. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? எதுக்கு ஸ்டாலின் அவர்கள் கண்ணை மூடி கண்ணை திறந்தா என்ன சொல்றாரு? காலங்கத்தால கண்ணை முடிச்ச உடனே அன்னைக்கு காலையில கோழி கொக்கரக்கோன்னு 6 மணிக்கு ஆரம்பிப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி டெய்லி இந்த ஆட்சி சீக்கிரம் கவிழ்ந்து விடும்.